மனைவி இறந்த உடனே வந்து கணவரும் வந்து உடனே இறந்திருக்கின்றார். அப்போ ஜோதிச்சு பாருங்கள் இருவர்களுக்கு இடையிலான அன்போ காதல் எவ்வளோ இருந்திருக்குமெண்டு. ஆரம்பத்தில் இவங்க இளம் வயதில் காதலிச்சு திருமணம் முடித்தவரால், அதுவும் நம்மளுடைய இலங்கை நாட்டில் வந்து இந்த சம்பவம் வந்து தற்பொழுது இடம்பெற்றிருக்கின்றது. இலங்கையில் கேகாலை பகுதியில் இவங்க ஆஸ்திரேலியாவில் தற்பொழுது தொழில் புரிஞ்சு கொண்டு குடும்பத்தோடு வந்து இருந்து கொண்டிருக்காங்க. இவங்களுக்கு 2 பிள்ளைகள். அப்போ அங்கே வந்து ஒரு சில வருத்தம் காரணமாக வந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து திரும்பவும் அவங்களுடைய பூர்வீக குடியான கேகாலை பகுதிக்கு வந்திருக்கின்றாங்க. அதாவது மனைவிக்கு தான் வந்து நோம்பலாக வந்து காய்ச்சல் மாதிரி அப்படி சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்திருக்கின்றது. அப்போ ஓகே இங்கே வந்து கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு இங்கே வந்த இடத்துல, அதாவது அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி இந்த பெண் வந்து இறந்திருக்கின்றாங்க. இவருடைய வயது வந்து பார்த்துட்டிங்கன்னா 76 வயது, கணவருடைய வயது வந்து 77. இவங்க வந்து கணவர் வந்து ஒரு ஆசிரியராகவும் மனைவி வந்து ஒரு எழுத்தாளராகவும் இவங்க வந்து தொழில் புரிஞ்சு கொண்டிருக்காங்க. அப்போ அந்த வகையில் திடீரென்று வருத்தம் ஏற்பட்டு இப்படி இறந்ததுக்கு பிறகு இவங்களுடைய உடல் தகனம் செய்கிறதுக்காக வேண்டியும் இறுதி கிரியைக்காக வேண்டியும் 2ஆம் தேதி எல்லா சடங்குகளையும் வந்து இடம்பெற்றிருக்கின்றது ஒரு மாலை நேரம். அப்போ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இறுதியாக வந்து உடல் தகனத்தின் போது உடல் அப்படியே எரிஞ்சு கொண்டிருக்கும் போது திடீரென கணவனுக்கு வந்து அந்த இடத்துல வந்து மாரடைப்பு ஏற்பட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க. உண்மையிலே இந்த சம்பவம் வந்து கேகாலை பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தவர்களையும் உலுக்கி ஒரு சம்பவமாக தற்பொழுது பதிவாயிருக்கின்றது. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ காதலிக்கும் போது நிறைய பேர் வந்து சட்டிங் டேட்டிங் என்று இப்படி நோமலாக வந்து முடிச்சு கொள்வாங்க. ஆனால் ஆரம்பத்தில் இருந்து பாருங்கள் ஒன்றாக வந்து காதலித்து ஒன்றாக இருந்து அவங்களுடைய மரணம் கூட ஒன்றாகவே இடம்பெற்றிருக்கின்றது. உண்மையிலே இந்த சம்பவம் வந்து தற்பொழுது இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்குது. இன்றைய தினம் பதிவான ஒரு முக்கியமான செய்திகளில் இதுவும் உண்டு. ஆனால் இது ஒரு செய்தியாக நம்ம வந்து கடந்து விட முடியாது. இது வந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாடமாகவும் நான் அதை நினச்சிக்கொள்கிறேன். என்னென்னு சொன்னால் இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஒரு உண்மையான அன்பு இல்லாமல் நோமலாகவே காசு பணம் இப்படியாக வந்து பழகிட்டு போயிடுவாங்க. இப்போ எல்லாருமே இல்லை, குறிப்பிட்ட சில நபர்கள். அந்த வகையில் உண்மையான காதல் பாசம் தற்பொழுதும் நம்மளுடைய சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படி என்று நினைக்கும் போது உண்மையிலே சந்தோஷமாக இருக்கின்றது. சரி, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்ற நம்பிக்கையோட இலங்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சதீப் ரிப்போர்ட் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.